ஓட்டின கீச்சில் ஓட்ட காண்ட மாட்டான் அப்பாட்டு. வாமா. ஊருக்கெல்லாம் அவள் தான். பிள்ளை பேர் என்ன பேர்? நீதிமன்றத்திலேருந்து உத்தரவு ஒரு பக்கம் நியாயமாக தான் இருக்குது. உன் பிள்ளைக்கு மாற்று ஏற்பாடு தான் நம்ம செய்யணும். புரியுதா? அது முடியுமான்னு பார்த்தேன். ஆடி அமாவாசைக்கு பிறகு முடியும். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு நீ வீணாக போய் துளாவ வேண்டாம். நானே உங்களுக்கு கொண்டு வந்து நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவேன். தீர்த்து தரேன். கையில் பணம் வச்சுருக்கேன். தைரியமாக. அடுத்து என் பிள்ளையின் கல்வி சம்பந்தமான விஷயத்துக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவள். அம்மா மணிப்பேர் செட்டு போங்க. ஏக்கா மதுரக்கா கால் வந்துட்டு வா. என்ன விஷயம்? அது உண்டுமா? அப்படியா? கேட்டுருவோம். செக் புக் பாக் மெடிக்கல் செக்கப் பண்ணணும்னு சாமி சொல்லுதா? யாருக்கும் பண்ணீங்களா? யாருக்கு என்னாச்சு? ஆமாம், கொஞ்சம் நெஞ்சு சம்பந்தமான வலிகள் வேணும். கால் வந்துட்டு வா. உன் பிள்ளை என்ன படிக்க வைக்கலாம்? 12th முடிக்கிறவள கொஞ்சம் எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவளையும் நல்ல டிகிரி படிக்க வச்சு தரேன். மனசையும் பக்குவப்படுத்தி தரேன். இந்த வருஷத்தில் 2 பிள்ளைக்குமே கல்வி அமைஞ்சிடும். ஒரு பிள்ளை வெளிநாடு சம்பந்தமான கல்விக்கு போகும். நல்லா. கர்மசாமி யாருடைய உதவியும் இல்லாமல் என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு கேட்டு வந்தவன். போட சொன்னா போட்டுக்கிறேன். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உட்கார். உன் பையனுக்கு கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லை. ஏற்கனவே ஒரு பொம்பளையால் அவன் பாதிக்கப்பட்டு ஏமாந்துட்டான். ஆனால் இப்போ ட்ருன்னு வண்டியை ஓட்டிக்கிட்டு அலையுதான். ரொம்ப நண்பர்கள் சரியில்லாமல் இப்போ குழப்பமாகிக்கிட்டு இருக்கு. அவனை நம்பி ஒருத்தையை கட்டி கொடுத்தா அவன் காலம் கழிப்பானாங்கிறது சந்தேகம். ஆனாலும் ஒரு 1.5 மாதத்தில் அவன் மனசை திருத்தி அவனை நிலையான வாழ்க்கையை அமைச்சு உன் மனம் குளிர அவனை நான் வாழ வச்சுட்டாரேன். நல்லா இருக்கு மகளே. இந்தா செல்வமாக. கர்மசாமிக்கு அப்படியா? வீடு நிலம் சம்பந்தமாக கேட்க வந்தது யார்? வாங்க. எந்த ஊர் உங்களுக்கு? அம்மா எந்த ஊர்? மதுரை. எந்த இடம்? கால் வந்துட்டோம். கரெக்டு தான். ஓகே தான். 2 பேரும்னா எனக்கு நான் ஒருத்திக்கு சொல்ல போகிறேன். பக்கத்தில் நீ கேட்க போகிற. கால் வந்துட்டு வா. என்ன உண்மை அதுதானே? இல்லையா? கடுவா. ஏக்காங்கவா உன் பத்திரம் எங்கே இருக்குது? மாற்றி போட்டு வச்சுருக்காங்க. சரியா? உட்காருங்க. இது என்ன ரூபாயெல்லாம்? என்ன இதெல்லாம்? அம்மா கடுமையான காணிக்கையாச்சா? வா பக்கத்தில் கண்ணை மூடு. என்னையும் மட்டும் தானே? கருப்பசாமி அப்படியா? அந்த 2 ஆம்பளைங்களுடைய மனத்தை மாற்றி உன் பட்டாவை உனக்கு உருவாக்கி தரேன். இந்தா இப்படி போய்ட்டு வா. இந்தா பணம். கையில் விபூதி வாங்கிறதுக்கு கையை சுத்தமாக வச்சுருங்க. என்ன கையில் என்னத்தையாவது வச்சுக்கிட்டு இருந்தால் உருவாக கொடுக்க முடியாது. போய்ட்டு வாங்க. தந்தேன் மறந்து. ஓகே. கர்மசாமிக்கு பாண்டிச்சேரி. முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. தொழில் சம்பந்தமாகவும் குடும்ப சம்பந்தமாகவும் கேட்டு வந்தவங்க வாங்க. குடும்பத்தோடு வந்திருக்காங்கம்மா. நீ குடும்பத்தோடு வந்திருக்கியா?
நீயும் பையனும் தான் வந்திருக்க. ஆனால் நான் குடும்பத்தோடு வந்திருக்கவங்கள கூப்பிட்ருக்கேன். கொஞ்சம் அனுப்புகிறோம். இந்த பேர் யார்? அப்படியா? ஏப்ல என்ன சும்மா இருக்கிய? இன்னொரு ஆள் வரணுமா? அது எங்கே? இது யார்? நீ ஒரு முருகன், இவ வள்ளி தெய்வம். யார் இதில் வள்ளி யார்? அப்போ நீ தெய்வானு, இவ வள்ளி. அதான் முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றதுன்னு பாட்டு பாடினேன். காலில் வந்துட்டுவாங்க. ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருக்காங்கல்ல, அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். ஜபா வாழ்க. வாங்க, சந்தோஷமாக வாங்க, ஆனந்தமாக வந்து உட்காருங்க. இது யாரு? அது அம்மா. வாடா. உங்களுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தா நிறைய மேக்கப் சாமான்களாக கிடக்கு. என்ன மேக்கப் பண்ணுறீர்கள்? சலூன் வச்சுருக்கே, பியூட்டிஷன் நடத்துகிறீடா? லேடிஸ் பியூட்டிஷன் உண்டா? மசாஜெல்லாம் உண்டா? நிறைய இருக்குது. இன்னொரு இடத்துல புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்தையே, அது நடந்தாச்சா? சரி, இடம் பார்த்தது கரெக்டு. இன்னொரு பொண்டாட்டி பத்திரக்கூடாடா, அது தப்பு. இப்போ நான் அதையும் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிடக்கூடாதுல்ல. காலில் வந்துட்டுவாங்க. இந்த பிறவியில் நீ இத்தனை பேரோட வாழணும்னு ஒரு விதி எழுதியிருக்கும் போது அதை யாரடா மாற்ற முடியும்? அதை சந்தோஷமாக ஏற்றுக்கா. நீ ஏன் அதை வருத்தப்படணும்? வாங்க பக்கத்தில். இப்போ உங்களை கடன்களை தீர்த்து தந்துடுறேன். அடுத்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான இடத்த கொடுத்து கொஞ்சம் சினிமா ஸ்டார்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட மேக்கப் பண்ணுறத மாதிரி கொண்டு வந்து வழியை வகுத்து தந்துடுவோம். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஆமாம், அந்த இடம் உங்களுக்கு அமைஞ்சாச்சு. 3 மாத கால அவகாசத்தில் முடிஞ்சிடும். அதுக்கு பணமும் உங்களுக்கு கிடைச்சாச்சு. சந்தோஷமாக இருங்க. யார்? தரமாட்டுக்காரு. சரி, நான் வர வச்சு தரேன். தைரியம் பாருங்க. இவன் மினிக்கி. இவன் வந்து சினிமாவுக்கு போவா. படம் பார்க்கறதுக்கு இல்லை, படம் நடிக்கிறதுக்கு. என்ன நல்ல வெற்றி ஆயிடுவான். சந்தோஷமாக இருங்க. இந்தாடா வாப்பா பக்கத்தில். நாங்கள் விபூதி வாங்கிக்காங்க. கருப்பசாமிக்கு ஐஸ்வர்யமார். வாமா, கால் வந்துட்டு வா. நீயும் மகனும், தாயும் மகனும். மைக்க தள்ளிடாதடா குட்டி. வாப்ல. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. என்ன சொல்லுங்க? உங்கள் எல்லைக்கு போனேன். அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் வருதா? எங்கே இருக்குது? பக்கத்தில் உட்காருங்க. உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே 3 வருஷ காலமாக தொழிலும் சரியில்லாமல் நிறைய கடன்களும் மனவேதனையும் நடக்கும். என்ன பொட்டளவு நகை கூட வீட்டில் தங்காமல் பேங்க்லேயும் சில ஆட்கள்கிட்டையும் போய் மாட்டிக்கிட்டு முழிக்கும். அதுக்கு எங்கள் உழைப்பு சரியில்லையா இல்லை எங்கள் வீட்டுக்கார ஆம்பளை சரியில்லையான்னு அடிக்கடி சந்தேகமும் பிரச்சனையும் நடக்கும். உண்மையா? ஏன்னா ஆம்பளையை குறை சொல்லாத, அவன் முடிஞ்ச அளவுக்கு தான் உழைப்பான். உங்களுக்கு கிரகங்கள் சரியில்லை, மாற்றி செம்மையாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா அந்த வீட்டை வளமாக்கி தரேன். அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும். கடன்லாம் மாற்றிட்டேன். இந்தாடா நல்லா. கருப்பசாமிக்கு அதே பாண்டிச்சேரி எல்லை வியாபாரம் சம்மந்தமாக வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கீங்களா? பாண்டிச்சேரியில் வியாபாரம் ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? யாரம்மா வச்சுருக்கீங்க? வியாபாரம் யாரை வச்சுருக்கீங்களா? என்ன வியாபாரம் ஐயா? பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரியில் எந்த இடம்? ஓகே, கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்திய? குனியவே மாட்டுக்கான், உடல்நிலை சரியில்லாத பிள்ளை. ஓகே,
சரி, அங்கே சாமி நல்லா வைப்பா, நல்லா இருப்பா, புண்ணியம் கிடைக்கட்டும், நல்லா இருங்க. சரி, ஓகே, உட்காருங்க. இவனுக்கு பிறப்பிலே இப்படி தான் இருக்கா? உட்கார மாட்டானா தம்பி? அடே, உன் பேர் என்னடா? பேச மாட்டான். அப்படியா? சரி, கால் வந்துட்டு வாங்க. ஓராண்டு காலம் இவன் செம்மையாகிறதுக்கு ஆகும். அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன் எந்த விஷயமும் பண்ண முடியாது. ஆனால் 1 வருஷத்துக்குள்ளே இவன் பேசி கொடுப்பான். பேச வைக்கிறேன், சரியா? கால் வந்துட்டு வரலாம், விபூதி வைக்கலாம். முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாமா, இந்தாப்பா, நல்லா வர வைக்கணும். வர வச்சு தரேன். அடுத்த முறை பௌர்ணமிக்கு வரும் பொழுது பார்ப்போம், என்ன? ஓகே. கல்யாணம் யாருக்கு? பொண்ணுக்கு. கால் வந்துட்டு வா, எடுத்துக்கோங்க. நல்ல காலில் விடலை அம்மாய். ஒன்று பிள்ளையார், ஒன்று வேறு யார் இருக்கா? இறந்து கொண்டு வர சமாய். உங்கள் தெருவில் போகிற வழியில் எதுவும் சமாதிகள் இருக்கா? உங்கள் ஊருக்குள்ள இப்போ சமாதி இருக்கோ? பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குது? இருக்கா? அம்மன் கோயில். உங்கள் ஊர் எல்லையில் சமாதி கும்பிட்றாங்களாம்ல, அது என்ன சாமி கும்பிட்றது? ஒரு குருவை யாரும் கும்பிடுதாங்களா? சரி, காலில் வந்துட்டு வாங்க. நீங்கள் பாண்டிச்சேரியா? எந்த இடம்? அதுலேருந்து 7 கிலோமீட்டருக்குள்ளே அரவிந்தர் சமாதி வருமா? நீங்கள் புரிஞ்சது அவ்வளோதான். காலில் வந்துட்டு வாங்க. மாயாதேவி அம்மையாரா யார்? ஒரு வருஷ காலமாக இப்பொழுதுக்கு திருமணத்தை பற்றிய பேச்சும் முயற்சியும் எடுப்பீங்க. இதுவரை எல்லாமே ஒரு சில இடங்கள் பொருத்தமாக வரும், வீட்டில் அதுக்கு தகுந்த பதில் வரல. அதனால் அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி கல்யாணத்தை நடத்தி தந்தால் போதுமா? ஆவணி மாதம் கல்யாணம் நடக்கும். அதுக்கு உள்ள ஒரு பொருள் இருக்குது அந்த இடத்துக்குள்ளே, அதை எடுத்து மாற்றித்தார நீ நல்லா பேசலாம். இந்தா, என்னன்னு கேட்க மாட்டியே? மாந்திரிகம் சொந்தமான பொருள் இருக்குது, அதை மாற்றிட்டா சரியாயிடும். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு திருவண்ணாமலை, திருவண்ணாமலைக்கு அரோகரா. சங்குநாதம் ஒலி. திருவண்ணாமலை பக்தர் வாங்க. திருவண்ணாமலை, திருவண்ணாமலை. வரலாம். என்னப்பா, என்ன செய்யணும்? பத்திரங்கள்லாம் எங்கே இருக்குது? சரி, கால் வந்துட்டு வாங்க. லம்பா கிடிஹம்தா. என்னண்ணே, சோமா இருக்கீங்களா? வாங்க, பக்கத்தில் வாங்க.
நீ வந்தோடனே வீட்டு பத்திரத்தை பற்றி நான் பேசுனேனே, என்னப்பா காரணம்? அதில் பிரச்சனை இருக்குது. அதில் தான் சரி, ஓகே. உன் பையனுக்கு இப்போ திருமணம் முடிச்சு வைக்கணும். பையன்கிட்ட கேட்டியா நீ முதல்ல? என்ன சொன்னான்? இப்போ கேட்பான். நல்ல பையன். மெட்ராஸுக்கு போனானா? 4 வருஷம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன் மெட்ராஸை பற்றி கேட்கணும்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? பிள்ளை ரொம்ப உல்லாசமாக இருக்கா, அதான் கேட்டேன். இந்தாங்க, இந்த வருஷத்தில் கல்யாணத்தை நடத்தி தரேன். மங்களகரமாக நடக்கும், புகழோடு நடக்கும், வெற்றியாக நடக்கும். போயிட்டாங்க. அதே திருவண்ணாமலை தலைவன் தலைவி கணவன் மனைவியாக வந்தவர்கள். வேலெடுத்து சூலெடுத்து விளையாடி வந்தவா, என் வினை அறுத்து அருள் கொடுத்து அருளாகி நின்றவா, வீர வாழ்வு தந்தவா. என்ன வேணும்? கண்ண முடுங்க. அறிவில்லாத கடனை பெற்று ஆவியை துறக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தான். இப்போதைக்கு அவனுக்கு அந்த டைம் மாறுதான்னு பார்த்தேன், மாறியாச்சு. அவன் சாட்டம்பரை அடிக்கடி பேசி பேசி உங்களை இப்போ அவன் சித்திரவதைப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவன் மனசை மாற்றி சாக விடாமல் ஆக்கி அவன் கடனையும் தீர்த்து பொருள் கொடுத்து உதவுனா போதுங்களா, கால் வந்துடுவான். வெட்டி மாலை கொடுப்பா. போன் சவுண்டாக வைங்கப்பா, அந்த பாட்டு நல்லா இருக்கு. ஐயா கூப்பிடுங்க எல்லாரும். குருநாதர் பாண்டிசித்தருக்கு மரணமில்லாத காப்பாற்றுறேன். இப்படி இந்தா கடன் தீர்ந்தாச்சு, வெற்றி உண்டு. மாலையை பக்குவமாக வீட்டில் கொண்டு போய் வைக்கணும். தூரகரை எடுத்து போட்டுறக்கூடாதுப்பா. என்ன 49 நாள் உன் வீட்டில் இந்த மாலை இருக்கணும். போயிட்டு வா. கர்பசாமிக்கு 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 ஆரணி ஆரணி பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வாங்க. நிலவுக்கு என்னிடம் என்னடி கோபம் நெருப்பாய் மாறியது. உட்காருங்க. யாருக்கு திருமணம் முடிக்கணும்? ஏன் அவள் பேர் என்ன பேர்? சில நட்புகளால் அவள் உள்ளம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, புரியுதா? அதனால் அவள் மனத்தை பக்குவப்படுத்தியிருந்தேன். கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி தரேன். பணச்சிக்கல் இல்லாமல் மங்களமாக நடத்துகிறேன். வெற்றியாக நடத்துவீங்க. இந்தாங்க வைகாசியில் உறுதிப்படுத்துவோம். பாப்பா உன்னுடைய கள்ளமில்லா மனதுக்கு ஆனந்தமாக நடக்கும்ப்பா. போய்ட்டு கர்பசாமிக்கு கடன்களை பற்றி கேட்க வந்தது யாரு? மா கடன்கள் பற்றி கேட்டிருக்கீங்களா நீங்கள்? என்ன அண்ணனை பற்றி மறு சொல்லுங்க பார்ப்போம். அண்ணாச்சி உங்கள் பேர் என்ன? நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. உங்கள் பேர் என்ன? காலில் வந்துட்டு வாங்க. இன்னும் ஒரு முறை கும்பிட்டு வாங்க.
நீங்கள் எல்லாம் கொஞ்சம் விலகி நில்லுங்க என்ன. வரலாம் ஐயா, வாங்க. இங்கே வாங்க, உட்காருங்க. சரி, வெயில் இல்லாமல் கடுமையான வெயிலாக இருக்கு. பௌர்ணமிக்கு கூட்டாப்பா, இந்தாப்பா. ஆ சரி, ஓகே, கூட்டு போயிட்டேன். பௌர்ணமி கூட்டுவாங்க என்ன, இந்தாங்க. சரி சரி. அவர் மதியம் சரியில்லாதவர் பார்க்க பாவம். கர்மசாமிக்கு தர்மபுரி 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 தர்மபுரி. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, இதைத்தானே கொண்டு வந்தேன் என்னோடு உன்னோடு. எங்கே நீயோ கால் ஒன்று வரலாம். வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன், வந்த பின்பு உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன். இன்னொரு தரம். கண்ணில் நீரை காணாமல் கண்ணாவும் உனக்கென நான் வாழ்வேன். எங்கே நீயோ. உன் கட்டுமனைகளை போய் பார்த்தேன். 12 ஆண்டுகளுக்கு முன்னால் வன்கொலையாக ஒரு உயிர் போயிருக்கு. அதுக்கு காரணமும் பொம்பளை பித்து தான் காரணம். அதே போல் இப்போ உன்னுடைய வீட்டுக்களை போய் பார்த்தேன். நீ பெத்த மகன் ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டான். அதனால் ஒரு பெரிய யூடியூப் ஆப்பிடுங்கப்பா,